நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்துகிட்டே இருக்கும், இந்த பிரச்சனை இருக்கும். ஆனால் வெளியில சொல்லி அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டீங்க, எஸ்பெஷலி லேடிஸ். சரிங்க, அப்படி என்ன ப்ராப்ளம்? அதுவும் முக்கியமாக மழை காலம் வந்தாலோ குளிர்காலம் வந்தாலோ நமக்கு இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. அதுதான் பிரைவேட் பார்ட்ஸில் ஏற்படக்கூடிய பார்ட்ஸில் நமக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்? எதனால் இந்த பிரைவேட் பார்ட்ஸில் நமக்கு இச்சிங் ஏற்படுது? நேச்சுரலாக கெமிக்கல்ஸ் இல்லாமல் ஆண்களும் சரி பெண்களும் சரி இதை எப்படிங்க சரி செய்யலாம்? இதில் கூச்சப்படுறதுக்கு என்ன இருக்குது? நிறைய பெண்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு இந்த மாதிரி தான் இப்போது சித்தால இருக்கக்கூடிய சில மூலிகைகள் உங்களுக்கு பிரைவேட் பார்ட்ஸில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனை கண்டிப்பாக நமக்கு சால்வ் பண்ணி கொடுக்கும். ஸோ குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் எல்லோரும் பர்சனல் ஹைஜீன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ பேரண்ட்ஸ் குழந்தைகள், முக்கியமாக பெண் குழந்தைகள் மேலே அதிக கவனம் செலுத்துறீங்க. இதற்கு சித்தா மெடிசன்ஸில் உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, இல்லை டிப் ஆஃப் தி பெனிஸில் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா படிகார நீர் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குங்க. இந்த படிகார நீரை நீங்கள் பயன்படுத்த வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்துகிட்டே இருக்கும், இந்த பிரச்சனை இருக்கும். ஆனால் வெளியில சொல்லி அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டீங்க, எஸ்பெஷலி லேடிஸ். சரிங்க, அப்படி என்ன ப்ராப்ளம்? அதுவும் முக்கியமாக மழை காலம் வந்தாலோ குளிர்காலம் வந்தாலோ நமக்கு இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. அதுதான் பிரைவேட் பார்ட்ஸில் ஏற்படக்கூடிய இச்சிங். ஸோ பிரைவேட் பார்ட்ஸில் நமக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்? எதனால் இந்த பிரைவேட் பார்ட்ஸில் நமக்கு இச்சிங் ஏற்படுது? நேச்சுரலாக கெமிக்கல்ஸ் இல்லாமல் ஆண்களும் சரி பெண்களும் சரி இதை எப்படிங்க சரி செய்யலாம்? இதில் கூச்சப்படுறதுக்கு என்ன இருக்குது? நிறைய பெண்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு என்னென்னா, லைட்டாக நமக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, 2-3 வருஷமாக இருக்குன்னா வெளியில் சொல்ல மாட்டீங்க. அதே மாதிரி தான் ஆண்கள். உங்களுக்கு யூரின் போகிற இடத்துலையோ இல்லை நமக்கு தொடை இடுக்கு பகுதியிலையோ ஏதாவது ஈச்சிங் இருக்குது அப்படின்னா, இல்லை இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா வெளியில் சொல்கிறதே கிடையாது. அதோடையே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறது, மன உளைச்சலுக்கு ஆளாகிறது. இதுக்கு சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம்? இயற்கையான முறையில் உங்களுடைய பிரைவேட் பார்ட்ஸில் வரக்கூடிய இச்சிங், இன்ஃபெக்ஷன் இதை எப்படிங்க சரி செய்யலான்றதை இந்த பதிவில் பார்க்கலாம். அகத்தியர் மாமுனிவர் அருளால் நிறைய சித்த மருந்துகளை பற்றி ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த மாதிரி தான் இப்போது சித்தால இருக்கக்கூடிய சில மூலிகைகள் உங்களுக்கு ப்ரைவேட் பார்ட்ஸில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனை கண்டிப்பாக நமக்கு சால்வ் பண்ணி கொடுக்கும். ஸோ குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் எல்லோரும் பர்சனல் ஹைஜீன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ பேரண்ட்ஸ் குழந்தைகள், முக்கியமாக பெண் குழந்தைகள் மேலே அதிக கவனம் செலுத்தி பார்க்கணும். சில பெண் குழந்தைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ ஒயிட் டிஸ்சார்ஜ் வருது, அது சொல்லக்கூட தெரியாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு அந்த டீனேஜில் ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும். ஸோ இதனால் ஒயிட் டிஸ்சார்ஜ் ஏற்பட சான்சஸ் இருக்குது. இல்லை ஸ்கூலில் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஏற்படும். குழந்தைகளுக்கு அது சொல்லவும் தெரியாது. ஸோ கவனமாக அதை பார்த்து அதற்கான சிகிச்சை முறைகளை எடுக்கணும். பெரும்பாலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்கிறது நார்மலாக வரக்கூடியது தான். ஸோ இது ப்ரைவேட் பார்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, அவுட் சைட்லேருந்து எதுவும் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம பாடி நமக்குள்ளேயே செக்ரேட் பண்ணுற ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஆனால் இது அளவுக்கு அதிகமாக கலர் வேரியேஷன் ஆகுது, இல்லை தயிர் மாதிரி போகுது, ஒரு மாதிரியான ஓடர் வருதுங்க, பேட் ஸ்மெல் வருது, என்னால் தாங்கவே முடியல. ஸோ பேண்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு டாட்டாக கிழிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் அசிடிக் நேச்சர் அதிகமாக இருக்குது, இன்ஃபெக்ஷனும் அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் தயிர் மாதிரி திரியாக வருதா, இல்லை உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, எல்லோ கலர்லையோ க்ரீன் கலர்லையோ ரெட் கலர்லையோ ஒரு மாதிரி ஃபவுல் ஸ்மெல் வருது, அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் பார்ட்ஸில் வெஜினல் ஏரியா, நீங்கள் யூரின் போகக்கூடிய இடத்துல, இல்லை ப்ரைவேட் பார்ட்ஸை சுற்றி உங்களுக்கு ஒரு ரெட்னஸ், சின்ன பாயில்ஸ் இருக்கும், தாங்க முடியாத வேதனையில் நீங்கள் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா இன்ஃபெக்ஷன் சிவியராக ஆரம்பிச்சிடும். இம்மிடியேட்டாக ஸ்டார்டிங்கில் ஒயிட் டிஸ்சார்ஜ் கலர் சேஞ்ச் ஆகும்போதே நீங்கள் சரியான ஒரு சிகிச்சை முறையை எடுத்துக்கணும். ஸோ அது எந்த மாதிரியான ஒயிட் டிஸ்சார்ஜ்ன்றதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடணும். ஒருவேளை ஈஸ்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதற்கான சிகிச்சைகளை நம்ம எடுத்துக்கணும். சரிங்க, இதில்
ஆண்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஸோ டிப் ஆஃப் தி பெனிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூரின் போகக்கூடிய இடத்துல வெள்ளைப்படுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபோர் ஸ்கின்னை கொஞ்சம் பேக்கில் இழுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் அங்கங்கே உங்களுக்கு படிஞ்ச மாதிரியோ இல்லை யூரின் போகிறப்ப வெள்ளையாக ஒழுக்கிற மாதிரியோ உங்களுக்கு இருக்கலாம். சில நேரத்தில் டிப் ஆஃப் தி பெனிஸில் டாட்டாக ரெட்னஸாக இருக்கும். ஸோ இதற்கான சிகிச்சையும் நீங்கள் வெளியில் எடுக்காமல் ரொம்ப நாளாக இருந்துட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை தான் உங்களுக்கு வரும். அதுவும் முக்கியமாக நீங்கள் நீரிழிவு நோயாளிகளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி, அதுவும் பெண்களுக்கு இந்த மெனோபாஸ் டைமில் சொல்லவே வேண்டாம், அடிக்கடி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. ஸோ இந்த இன்ஃபெக்ஷனுக்கு முக்கியமான காரணங்கள், நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரீசன் அண்டர் கார்மெண்ட்ஸ். ஸோ இந்த அண்டர் கார்மெண்ட்ஸ் நீங்கள் இன்னர்வியர் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, எந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட், கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் உங்கள் இன்னர்வியர்ஸை 6 மாதத்துக்கு ஒரு முறை சேஞ்ச் பண்ணிடணும். வருடக்கணக்கில் அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி அதில் டாட்ஸ் கிழிஞ்ச மாதிரி இருக்க, உங்களுக்கு ஆசிட் நேச்சர் இருந்துச்சு, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் இமிடியேட்டாக அதற்கான சிகிச்சைகளை எடுக்கணும். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா, காலையிலேருந்து இரவு தூங்கும் போதும் அண்டர் கார்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுறீங்க. அந்த தவறை மட்டும் செய்யாதீங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 2 முறை அண்டர் கார்மெண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணணும். நைட்டில் இறுக்கமாக நீங்கள் அண்டர் கார்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதை தவிர்க்கலாம். ஸோ டே டைம்லையுமே என்னென்னா டைட் ஃபிட்டிங் இருக்கக்கூடிய அண்டர் கார்மெண்ட்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஸ்வெட்டிங் அதிகமாக ஆரம்பிக்கும். அதுவும் பெண்கள் வீக்கட் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அது ரொம்ப டைட்டாக யூஸ் பண்ணுறது நிறைய பேர் ஒரு ஹேபிட்டாகவே வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அதிகமாக ஸ்வெட் ஆக ஆரம்பித்து தொடையிடுக்கு சந்திலெல்லாம் உங்களுக்கு என்ன ஆகுனா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும். ஸ்வெட் அதிகமாகுது, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிக்கும். நார்மலாகவே ப்ரைவேட் பார்ட்ஸில் ஒவ்வொருத்தருக்கும் ஹீட் அதிகமாக தான் இருக்கும். உடலில் உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா தான் அது. ஸோ அதுலேயும் இன்னும் நம்ம காற்றோட்டம் இல்லாமல் டைட்டாக நீங்கள் அண்டர் கார்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற கிளாத் எந்த மாதிரி இருக்குது, காட்டனில் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய விஷயங்கள் இந்த டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணுங்கள், இதில் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது, வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரணுமா, இந்த லிக்விட் யூஸ் பண்ணுங்கள். இது எல்லாம் நீங்கள் அண்டர் கார்மெண்ட்டில் யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் வியர் பண்ணும்போது அந்த கெமிக்கல்ஸ், அந்த ஏஜென்ட்ஸ் எல்லாமே ஸ்கின்ல ரேஷஸ், முக்கியமாக குழந்தைகளுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மைல்டு டிட்டர்ஜென்ட்டில் வாஷ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் அது ஒரு 10 மினிட்ஸ் இருந்ததுக்கப்புறம் டைரக்ட் சன்லைட்டில் நீங்கள் அதை உலர்த்தணும். ஸோ அண்டர் கார்மெண்ட்ஸில் நிறைய டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அரோமா வர்றதுக்கு இன்னொரு கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக தவிர்க்கணும். டைரக்ட் சன்லைட்டில் இதை நீங்கள் உலர்த்தணும். ஸோ இப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கும். சரிங்க, எனக்கு இந்த இன்ஃபெக்ஷன் இருக்குது, என்ன பண்ணலாம்? ஸோ ஆண்களும் சரி பெண்களும் சரி, உங்களுக்கு சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஹீமோக்ளோபின் லெவல் எவ்வளோ இருக்குது அதையும் செக் பண்ணிக்கோங்க. லங் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கா அதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதற்கு ஏற்ற மருந்துகளை எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ சித்த மருத்துவத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஒரு பண்ணுற மிகப்பெரிய தவறு என்னென்னா, ப்ரைவேட் பார்ட்ஸில் அந்த ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா சென்சிட்டிவான ஏரியாவில் நீங்கள் இவ்வளோ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கு வெஜினலில் வரக்கூடிய கேன்சர், ஃபைப்ராய்டு யூட்ரஸ், ஸ்கின்ல வரக்கூடிய ரேஷஸ், இதுக்கெல்லாம் இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதுக்கு மைல்டாக எப்படி நீங்கள் சேஃபாக ஷேவ் பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி ஹேரை ரிமூவ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். சரிங்க, இதற்கு சித்தா மெடிசன்ஸில் உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, இல்லை டிப் ஆஃப் தி பெனிஸில் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா படிகார நீர் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குங்க. இந்த படிகார நீரை நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு 1/2 லிட்டர், இது 1/2 லிட்டரில் தான் கிடைக்கும். ஸோ வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா ஒரு 10 ml ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில், வெதுவெதுப்பான தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு முறை யூரின் போகும்போதும் இதை நம்ம வாஷ் பண்ணிட்டு வரலாம். அதற்கு அடுத்ததாக கடுக்காய் பொடியோ இல்லை திரிஃபலா பொடியோ இதே மாதிரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நைட்டு தூங்கும்போது வாஷ் பண்ணிட்டு வரலாம். ஃப்ரூட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எந்த வகையான ஃப்ரூட்ஸ்னால் எல்லா ஃப்ரூட்ஸுமே எடுக்கலாம். விட்டமின் சி நிறைஞ்சிருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை விரட்டுறதுக்கு விட்டமின் சி இம்பார்ட்டண்ட். அப்போது லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம், சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துக்கலாம், பைனாப்பிள் ஜூஸ் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி அத்திப்பழம் ரொம்ப முக்கியம். நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் அதிகரிக்கணும். அப்போது புரோட்டீன், கால்சியம்,
இந்த இருக்கக்கூடிய ஃபுட்ஸை வந்து பேலன்ஸ்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபெக்ஷன் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது. ஸோ இன்ஃபெக்ஷன் ஒரு வாரம், அதுவும் நம்ம கொடுக்கக்கூடிய குமரி கஷாயம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு நாட்பட்ட உங்களுக்கு இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி, அதை சரி செய்யறதுக்கு குமரி கஷாயம் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மெடிசன் இருக்குது. அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான செல்ஃபாக ஒரு ஹைஜெனிக் மெத்தட்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த டயட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இந்த இன்ஃபெக்ஷன் பிரச்சனையிலேருந்து முழுவதுமாக வெளிவரலாம். உங்களுக்கு சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.